ராம் ராம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு இன்னொரு சிரிக்கிற மாதிரி ஒரு கதை. அந்த காலத்து மனுஷா, அதாவது என்னோட மாமனார் மாமியார், அவ காலத்துல என் மாமனார் யூஸ் பண்ணின ஒரு சைக்கிள், அந்த காலத்து ஹெர்குலிஸ். அது கிட்டத்தட்ட ஒரு 60-70 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கா. என் தாத்தா யூஸ் பண்ணிட்டோ அது வீட்டு வாசல்ல நின்றுட்டு இருக்கோம் சைட்ல. அது தூக்கி எறிய மனசு இல்லாத அந்த காலத்து சைக்கிள் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இப்பவும் நின்றுட்டு இருக்கு. அந்த சைக்கிளை பத்தின ஒரு சிரிப்பான அனுபவம். அந்த சைக்கிளை பூட்டி வைப்பா, நன்னா கரெக்டா ஓடும். அது நன்னா சர்வீஸ் பண்ணி வச்சிருக்கா, டயர் கியர் எல்லாம் சரியா இருக்கு. அது ஒரு நாளைக்கு அவரோட பெரிய பையன் ஓட்டி, அடுத்த பையன் ஓட்டி, இப்ப அடுத்தவனும் ஓட்டி, அது தனியா இப்போ வெறுமனா ஐடியலா இருக்கு. எல்லாரும் ஸ்கூல் காலேஜ், தாத்தா ஆபீஸ் போகும்போது அதுலதான் போவா. போயிட்டு தாத்தா ரிட்டையர் ஆகி அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் அந்த சைக்கிள்லயே ஓட்டிட்டு போவா. அதுக்கப்புறம் அவ பசங்கள்லாம் காலேஜ் ஸ்கூலு எல்லாம். அதுக்கப்புறம் இப்போ பொம்மை ஆட்டம் வாசல்ல வீட்டுல சைட்ல ஒரு பக்கம் பூட்டி வச்சிருக்க. அதுவும் இப்ப கரெக்டா அதை எழுந்துக்கிறது, துடைக்கிறது, ஆயில் போடுறது, பெயிண்ட் எல்லாம் வீணா போகாத இருக்கான்னு பார்த்துட்டு அதை கரெக்ட் பண்றது, இந்த மாதிரி வேலைகள்லாம் சில பேர் சென்டிமெண்டா இருப்பான். அதுல ஏன் இதுல இவ்வளவு சென்டிமெண்ட்னா, தாத்தா போனதுக்கு அப்புறம் தான் அதை தூக்கி எறியணும் அப்படிங்கிற மாதிரி அதை வச்சுட்டு இருந்தான். அந்த சைக்கிள் வைக்கிறதுக்கு அவளுக்கு இடைஞ்சல் தான், நடந்து போறதுக்கே கொஞ்சம் சிரமம். அந்த மாதிரி சுச்சுவேஷன்லயும் அந்த சைக்கிளை பார்த்துப்பா. அதுக்கு மேல ஒரு போர்வையை போத்தி வைக்கிறது. ஒரு நாளைக்கு பார்த்தா கார்த்தால காணவே காணும் அந்த சைக்கிளை. இங்கதானே நிறுத்தி வச்சிருந்தோம், அந்த சைக்கிளை யாருமே எடுத்துன்னு போக முடியாது, ஆனா ஓட்டுற ஸ்டேஜ்ல இருக்கு, ஆனா நகர்த்தின்னு போக முடியாது அப்படின்னு இவாளுக்கெல்லாம் ஒரே சந்தேகம். அவத்து மாமி கார்த்தால அவசரமா இந்த வேலை டென்ஷன்லயும் அது இல்லாதத கவனிக்கிறான். உடனே தன்னோட ஆத்துக்காரருக்கு போன் பண்றா. ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்காரு, அவருக்கு போன் பண்றா. நம்ம ஆத்து வாசல்ல சைக்கிள் நின்னுதே, அது எங்க அப்படின்னு. தெரியலையே, எனக்கு தெரியலையே, நீ தான் பிள்ளைகிட்ட கொடுத்துருக்க, அவன் எடுத்துட்டு போயிருக்கான், இல்ல ஏதோ சாமான் வாங்கிட்டு போயிருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கேன் நானு. நீங்க அப்ப ஆபீஸ்க்கு எடுத்துன்னு போலையான்னு இவ கேக்குறான். இல்லையே, நான் அதை பார்க்கவே இல்லையே அப்படிங்கிறார் அவர். அவர் அங்கிருந்தே இன்ஸ்ட்ரக்ஷன் ஒய்ஃபுக்கு, நீ போய் முதல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடு. எது, ஒரு 2-3 தலைமுறை அந்த சைக்கிளை ஓட்டி இப்பவும் இருக்கிற அந்த சைக்கிளுக்கு கம்ப்ளைண்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா அந்த கம்ப்ளைண்ட அவர் எடுக்க மாட்டேங்கிறார். என்னம்மா, இவ்வளவு பழசா இருக்கிற சைக்கிளுக்கு இவ்வளவு இது சொல்றீங்களே, கம்ப்ளைண்ட் இப்ப வேணுங்கிறீங்களே, இப்ப யாருமா சைக்கிள் ஓட்டுறா? எல்லா 2 வீலர் பெட்ரோல் வண்டி தான் ஓட்டுறா. அதைத்தான் எல்லாரும் தூக்கிட்டு போவா, பார்த்திருக்கேன், திருடுவானுங்க. நீங்க என்னடா சைக்கிள் காணா போச்சுன்னு சொல்றல அப்படின்னு. இல்ல சார், அது எங்க வீட்டுல ரொம்ப நாளா இருந்தது, எங்களுடைய குடும்பத்துல என்னோட மாமனார் ஓட்டின சைக்கிள், அதை இப்போ நாங்க வழிபடுற மாதிரி நாங்க வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு அந்த அம்மா சொல்றா. சரி, நீங்க உங்க சைக்கிள் என்ன கலர், என்ன எப்படி இருந்தது, அந்த சீட்டு கவரு, அந்த மாதிரி ஏதான அங்க அடையாளங்கள் சொல்ல முடியுமான்னு அந்த இன்ஸ்பெக்டர் கேக்குற. அவளுக்கு என்ன நினைவுல இருந்ததோ எல்லாத்தையும் சொல்றா. பின்னாடி சைக்கிளுக்கு பின்னாடி ஒரு பேட்ச் ஒண்ணு இருக்கும், அந்த பேட்ச்ல இருந்து எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி சொல்றா. இது எது இருந்தது, இது இல்ல. அந்த சைக்கிள் ரொம்ப டேமேஜான சைக்கிள் தான், அதை நான் ஒத்துக்கிறேன். இருந்தாலும் நாங்க அந்த சைக்கிளை இப்பவும் எங்களோட தாத்தா நினைவா நாங்க அதை வச்சுட்டு இருக்கோம், தூக்கி எறியாம அப்படிங்கிற, மாமனார் நினைவா. சரி, இத கிடைச்ச உடனே நான் உங்களுக்கு போன் பண்றேன் அப்படிங்கிற. அதுக்குள்ளர இவளோட வீட்டுக்காரன் ஆபீஸ்ல இருந்து 2 தடவை போன் பண்ணிட்டான். என்னம்மா போலீஸ் ஸ்டேஷன் போனியா, கம்ப்ளைண்ட் பண்ணியா, சைக்கிள் எப்ப கிடைக்குமா, என்ன ஏதுன்னு.
அதுக்குள்ளார வீட்டில் இருக்கிற பசங்கள்லாம் இந்த சைக்கிளை போய் இதை போய் கேட்டு கம்ப்ளைண்ட் வேற கொடுக்குற இல்லைன்னு சிரிக்கிறது 2 பசங்களும். என்னம்மா அப்பா தான் சொல்றானா, உனக்கு அறிவு இல்லையா? ஏன் இப்படி போய் அந்த சைக்கிள் பின்னாடி நிக்கிற? அந்த சைக்கிள் போகணும்னு இருக்கு, போயிடுத்து, போகட்டுமே. நீயா யாரான்னு கூப்பிட்டு இதை வச்சுக்கோன்னு சொன்னா கூட யாரும் வேண்டான்னு சொல்லிடுவா. இப்ப இருக்கிற காலகட்டத்துல அந்த சைக்கிளுக்கு பின்னாடி இப்படி நீ மவுசா சுத்தறிய அப்படின்னு அவரோட 2 பசங்களும் அடுத்த தலைமுறையில கத்துறதுங்க. இதெல்லாம் நன்னா இல்லம்மா, கொஞ்சம் கூட நன்னா இல்லம்மா நீ பண்றதெல்லாம், அப்பாவும் நீயும் பண்ற அலப்பற அப்படின்னு அது 2 பசங்களும் கத்தவும், சரிடா சித்த இருடா, அப்பாவோட மனசுக்கு நோகப்படாது, அவளோட ஆசீர்வாதம் நமக்கு எப்போதும் இருக்கணும், அதுக்காக தான். ஏன் திடீர்னு இத்தனை நாள் இருந்தது, அது ஏன் இப்போ திடீர்னு காணாம போச்சுன்னு எனக்கு தெரியல, அதுக்காக தான் எனக்கு அது ஒரு டென்ஷன், வேறதானு அசம்பாவிதம் நடந்துடுமோன்னு ஒரு சென்டிமெண்ட் தான், வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிறா. சரி, அப்போ அந்த சைக்கிளுக்கு ஒரு பேர் ஒன்று வச்சிருக்கா அவ. அந்த பேரை சொல்லியே அவ கூப்பிடுறா. ஏ ஜில்லு அப்படின்னு தான் கூப்பிடுவா அவ. ஜில்லு வந்துடுத்தா, ஜில்லு போயிடுத்தா, ஜில்லு ஏன் காணும், இதையே அவ வீட்டுல பேசவும் அந்த ஜில்லு பைத்தியமாவே இருக்கா. 1 வாரமா அண்ணன் தண்ணியில் அந்த சைக்கிள் இன்னும் வந்த பாட காணாது, அவ்வளவுதான். இருந்தாலும் இவா அந்த ஜில்லுவை விடாத கேட்டுட்டு இருக்கா. அந்த ஜில்லுவுக்கு என்ன ஆச்சு, ஜில்லுவுக்கு காத்து இருந்ததா, எங்க போச்சு, யார் எடுத்துட்டு போனா, எங்க தூக்கி காலால உதைச்சிருக்காளா, இல்ல அதை நசுக்கி அடிச்சு உடைச்சு தூக்கி போட்டாளா அப்படிங்கிற ஒரே எண்ண ஓட்டம் எல்லாருக்கும். சரிம்மா இது விடுமா, நீ யார்கிட்டயான்னு போய் ஒரு இது கேட்டுட்டு வா, ஒரு ஆர்வம் மாதிரி கேட்டுட்டு வா, உனக்கு அப்ப ஏதானு தெரியறதா பாரு அப்படின்னு. அப்ப யாரோ சொல்றா, இல்ல இந்த சைக்கிள் எடுத்துட்டு போனது என்னமோ வாஸ்தவம் தான், யார் எடுத்துட்டு போனாலும் அதுக்கு கூட அவளுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாத இருக்கிறவா யாரானு எடுத்துட்டு போயிருப்பா, இல்லைன்னா அந்த சைக்கிளை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு 1 ஃபர்லாங் நடக்கணும் இந்த காய்லாங்கடைக்கு போறதுக்கு கூட, வழியில யாரான பழைய இரும்பு சைக்கிள் அண்ணன் இது பேர் என்ன, பேரிச்சம்பழம்னு சொல்லுவானே, அந்த மாதிரி கடையில போய் போட்டு பேரிச்சம்பழம் வாங்கி சாப்பிட்டாதான் உண்டுன்னு சில பேர் சொல்லி சிரிக்கிறான். எது எப்படியோ அந்த சைக்கிளுக்கு ஒரு விநாச காலம் வந்தது அவ வீட்டுல இருந்து, அந்த இடைஞ்சல்ல இருந்து. இந்த மாமிக்கு மட்டும் பயம், வேற ஒன்றும் நல்ல கெட்டது எதுவும் நடக்காம இருந்தா ஓகே அப்படிங்கிற லெவலுக்கு வந்து சேர்றா. 10 நாள் ஆச்சு, அது போன இடம் தெரியல அப்படின்ன உடனே. எப்படி நாம ஒரு சாமான நாம பத்திரமா வச்சுக்கிறோம் அந்த காலத்துலன்னா அது எங்க தலைமுறையோட போயிடுது. எங்க தலைமுறை தான் கடைசி தலைமுறை. இப்போ எல்லாம் யூஸ் அண்ட் த்ரோ தான். பேனா, பென்சில், புஸ்தகம். நாங்க பழைய புஸ்தகத்தை படிச்சு 2வது ஒருத்தர் படிச்சு அடுத்த தடவை அதே புஸ்தகத்தை வாங்கி படிக்கிறது. இப்படியெல்லாம் வாங்கி படிச்ச தலைமுறையும் எங்க தலைமுறை தான். இந்த மாதிரி பழைய சாமான்களை பாதுகாத்து வைக்கிறதும் எங்க தலைமுறை தான். அதுக்கு ஒரு மரியாதையை கொடுத்து அந்த சாமானுக்கோட வேல்யூ தெரிஞ்சதும் எங்க தலைமுறை தான். இந்த தலைமுறையினர் நாமெல்லாம் ரொம்ப சந்தோஷமா அதை பெருமையா சொல்லிக்கணும். எப்பவுமே நம்ம காலம் பொற்காலம்னு இப்போ எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சுட்டா, எங்க காலம் பொற்காலம் அப்படின்னு. யார் யார் எந்தெந்த வருஷத்துல பிறந்தாலோ அந்த வருஷத்தை நாங்க வாழ்ந்த காலம்தான் பொற்காலம்னு. இப்ப நாங்க சொல்றோம், நாங்க வாழ்ந்த இந்த 60s 70s 80s எல்லாம் அவ்வளவு பொற்காலம் அப்படின்னு. இந்த பொற்காலமான வாழ்க்கை எல்லாராத்துலயும் ஒரு அனுபவம் இருக்கும். அது நீங்க என்ஜாய் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். இந்த காணாம போன ஜில்லு, அந்த ஜில்லுக்கு நான் ஏற்கனவே பேர் சொன்னா எல்லாரும் முழிப்பேலன்னு தான் சைக்கிள்னு சொல்லின்னு வந்து கடைசியில அதுக்கு ஜில்லு அப்படின்னு பேர் வச்சேன். பேரு அவெல்லாம் வச்சு கூப்பிடுற வழக்கம், அதனால அப்ப சொன்னேன் கடைசியா. அதனால அந்த ஜில்லு மாதிரி நம்மாத்துல நம்ம வீடுகள்ல ஏதான ஒரு சாமா இன்னைக்கும் இருக்கும், அதை பாதுகாத்து வைப்போம் நாம. இந்த பதிவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.